Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. இந்த பியூட்டிஃபுல்லான வங்கி ஸ்லீவ் டிசைன் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். மேக்கிங் வீடியோவாக டீட்டெயில்டாக என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் போட்டிருக்கேன் நான். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் இந்த வங்கி ஸ்லீவ் வந்து எப்படி ட்ரா பண்ணுறது, எப்படி ட்ரேஸ் எடுக்கிறது, மெட்டீரியல் எப்படி போடுறது, அது எல்லாமே வந்து நான் டீட்டெயில்டாக இதில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்ருக்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோவில் போகலாம். இந்த வங்கி ஸ்லீவ் ட்ரா பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு அவுட்லைன் பண்ணிக்கிறோம். நான் இப்போ ஒரு ஸ்லீவ் தான் வந்து வரைஞ்சிருக்கேன். அந்த ஒரு ஸ்லீவ்லேருந்து இன்னொரு ஸ்லீவ் வந்து எக்ஸாக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ட்ரேஸ் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணும்போது அந்த ட்ரேஸிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கார்பன் ஷீட் வந்து நீங்கள் ஒயிட் கார்பன் இல்லை எல்லோ கார்பன் அது மாதிரி எடுத்துக்கலாம். அது வந்து நீங்கள் வந்து ஸ்லீவோட ஃபேஸிங் வந்து கரெக்டாக அதில் பதிகிற மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எந்த டீட்டெயில்ஸும் மிஸ் ஆகாமல் நீங்கள் இருக்கிற மாதிரி அந்த ஷீட் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து சுற்றியும் வந்து அவுட்லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்லீவ் வந்து ஒரு எல்போ ஸ்லீவு. வங்கி டிசைன்லாம் நீங்கள் போடும்போது எல்போ ஸ்லீவ் எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஷார்ட் ஸ்லீவோ ஒரு 3/4 போடுறத விட நீங்கள் வந்து எல்போ ஸ்லீவ் எடுத்திங்கன்னா அது வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் அந்த டிசைன் வந்து. இப்போ நம்ம எங்கே வந்து டிசைன்ஸ் வரப்போகுதோ அந்த மார்க்கிங்ஸ்லாம் பண்ணிக்கிடுவோம். சென்டர் மார்க்கிங்ஸ், அதே மாதிரி எல்போ கிட்ட வர்ற அந்த மார்க்கிங்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிக்கிடுவோம். நம்ம நாட்சஸ் போடுவோம் இல்லையா, அந்த இடம்லாம் வந்து நம்ம வந்து மார்க்கிங்காக பண்ணிக்கிடுவோம். அதே மாதிரி கீழே வந்து ஒரு ப்ராட் லைனாக வந்து நான் ஒர்க் பண்ண போகிறேன், அதுக்கான மார்க்கிங்ஸும் நான் பண்ணிக்கிறேன். இது 2 ஸ்லீவுக்கும் ஒரே மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு ஸ்லீவில் இருந்துட்டு இன்னொரு ஸ்லீவ் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணி விட்டதெல்லாம் வந்து கார்பன் ஷீட் வந்து அவ்வளோ இதாக இருக்காது, அந்த மார்க்கிங்ஸ்லாம் வந்து ரொம்ப டார்க்காக இருக்காது. அதனால் நான் வந்து அகைன் ஒரு தடவை வந்து நான் டார்க்காக ட்ரா பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் வந்து ஒயிட் ஒரு பென்சில் வச்சு கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இது எல்போ ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ப்ளவுஸ் கிளாத் வந்து 1.25 மீட்டர் நமக்கு தேவைப்படும். இப்போ நம்ம பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ் எல்லாமே வந்து நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம். இது மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து வங்கி டிசைன் வந்து நம்ம இதில் ட்ரா பண்ண போகிறோம். அதுக்காக கீழே ஒரு கார்பன் ஷீட், அதாவது சென்டராக வந்து ஸ்லீவை ஃபோல்டு பண்ணிவிட்டு கார்பன் ஷீட் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம அந்த அவுட்லைனில் இருந்துட்டு சென்டராக இருக்க மாதிரி பார்த்துக்கிறணும். இப்போ இப்படி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணுறதுனால வந்து எக்ஸாக்டாக 2 சைடும் அந்த வங்கி வந்து ப்ளேஸ் ஆகும். அங்கே இங்கேயும் நகராமல் சென்டராக நல்ல அழகாக நமக்கு கிடைக்கும். இப்போ அதே மாதிரி கார்பன் ஷீட் வந்து மேலே, அதாவது ட்ரேசிங் ஷீட்டுக்கு கீழே அந்த கார்பன் ஃபேஸிங் வந்து ப்ளவுஸ்கில் இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்குருவோம். நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிடுவோம். ஆல்ரெடி நான் வங்கி டிசைன் வந்து ஒன்று ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். சென்டரில் வந்து ஒரு ரவுண்டு போட்டிருக்கேன் இல்லையா, அதில் வந்து ரோஸ் ஃப்ளோரல் வரும். ரோஸ் வர்ற மாதிரி வந்துட்டு, ஏன்னா சாரீலேயும் அந்த ரோஸ் பேட்டர்ன் இருக்கனால நான் அதை அப்படியே இங்கே கொண்டு வர்றதுக்காக அது இப்போதைக்கு வந்து நான் ஒரு ரவுண்ட் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் டீட்டெயில்டு வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து கார்பன் ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். கார்பன் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சுற்றியும் நம்ம ட்ரா பண்ணிகிட்டே வருவோம். இந்த வங்கி டிசைன் வந்து ரொம்பவும் அகன்றாமல் ரொம்பவும் குறுகிடாமல் நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் டைப் மாதிரி இருந்தால் தான் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். ரொம்ப ப்ராடாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கையை விட்டு வந்து உள்ளே போயிடும், அந்த டிசைன்ஸ்லாம் வந்துட்டு உள்ளே வந்து போயிடும். அப்போ வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதேமாதிரி ரொம்ப குறுகலாக வந்தாலும் அந்தளவுக்கு அந்த டிசைன் வந்து ரொம்ப எடுத்துக்காட்டாது. ஸோ இந்த டிசைன் வங்கி டிசைன் நீங்கள் போடும்போது மெயினாக கவனிக்க வேண்டியது, அது சென்டரில் வந்து ஸ்லீவுக்கு சென்டராக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஹைட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்போ ஸ்லீவை விட்டு வந்து நீங்கள் மேலேயும் கட் ஆகாமல் நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துலையும் நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும். அப்போ தான் அந்த டிசைன் வந்து நல்லா எடுத்துக்காட்டும். அதே மாதிரி கீழேயும் ஒரு போல்டாக வந்து ப்ராடாக ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த டிசைன்லாம் அந்த மாதிரிலாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் போடும்போது. உங்களுக்கு இந்த கார்பன்லாம் வச்சதுக்கப்புறம் ட்ரேசிங் பண்ணும்போது நகன்றோம் அப்படின்னு, அந்த பேப்பர்லாம் நகன்றோம் அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பின், ஒரு குண்டூசி அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸ் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா
ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து ஒரு ரஃப் ஷீட்டில் கூட நீங்கள் வந்து ஒரு ட்ரா பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் இந்த வங்கி டிசைன் வந்து ட்ரா பண்ணும்போதே எதுக்கெல்லாம் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டோன் வைக்க போகிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது பீட்ஸ் வைக்க போகிறீங்களா, இல்லை த்ரெட் ஒர்க் பண்ண போகிறீங்களா, அதே மாதிரி ஸ்டிச்சஸ் என்னென்ன எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மெட்டீரியல்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா 2 சைடும் வந்து இது வந்து ஐடென்டிக்கலாக இருக்கணும். ஸோ ட்ராயிங் ஆகட்டும், நீங்கள் மெட்டீரியல் ஆகட்டும், இல்லை யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஐடென்டிக்கலாக பண்ணணும். அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ப்ரீ பிளான்டாக எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. எடுத்துகிட்டு அது மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ நான் கீழே ப்ராடாக லைன் விடுறதுக்கு கீழே நம்ம மடித்து தைக்கிறதுக்கு துணியும் கொஞ்சம் ஜாஸ்தி விடுங்க. ஏன்னா இது சில்க் காட்டன் அப்படின்னும்போது நமக்கு வந்து அது கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா கொடுத்து மடித்து திருப்பி அடித்தா தான் வந்து ப்ளவுஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நாட்சஸ் எங்கெங்கே வருமோ அந்த மார்க்கிங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக போட்டுருங்க. அப்போ தான் தைக்கிறவங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். இது ஓவரால் டிசைன் வர்றதுனால நம்ம நாட்சஸ் போட்டுக்கிட்டோன்னா நம்ம அதுக்குள்ளேயுமே நம்ம முடிக்கிறதுக்கு பார்ப்போம். அதே மாதிரி ட்ராயிங் அப்போவே நம்ம வந்து இதை கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் அவுட்லைன்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஒயிட் லைன் மார்க்கர், அதாவது கிளாஸ் மார்க்கர், ஒயிட் பென்சில் மார்க்கர் அது மாதிரி வாங்கி நீங்கள் பண்ணிக்கோங்க. மற்ற நம்ம ரெஃபரன்ஸ்க்காக வரையக்கூடியதெல்லாம் வந்து நீங்கள் டெய்லரிங் மார்க்கர் வச்சு அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு அது தட்டி விடும்போது நமக்கு அது போயிடணும், அந்த மாதிரி பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஸ்டிச்சஸ்க்குள்ளே கவர் ஆகிறதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து கிளாஸ் மார்க்கர், அந்த ஒயிட் பென்சில் ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த சாரீலோடு வந்து அந்த ஃப்ளோரல் அந்த ரோஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக அது மாதிரி எடுத்து நான் போட்டிருக்கேன். இதில் அதுலேயும் ஒரு டீட்டெயில்டு ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.